ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பஷீர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூரோப்பில் இருக்கிற குரோஷியாவில் ஆகஸ்ட் 5 விக்டரி டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1992 வருஷம் யூகோஸ்லாவியாவிலேருந்து பிரிஞ்ச ஒரு நாடு தான் இந்த குரோஷியா. இந்த நாடு 1992 பிரிஞ்சதை தவிர இந்த நாட்டோட ஒரு சில பகுதிகள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஏரிகள், இந்த மாதிரி முக்கியமான இடத்தெல்லாம் பார்த்திங்கனாக்கா செர்பியாக்காரங்களே வச்சுக்கிட்டாங்க. அவங்கக்கிட்ட சண்டை போட்டு போராடி அந்த இடத்தெல்லாம் மறுபடியும் இவங்க கைப்பற்றினால தான் இவங்க விக்டரி டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அதாவது ஆகஸ்ட் 4 தொடங்கின இந்த போர் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 84 மணி நேரம் நடந்தது. இந்த போரில் பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற கினின் அப்படின்ற ஒரு டவுனையும் கிட்டத்தட்ட ஒரு 11,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பையும் லேக்ஸையும் பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் கைப்பற்றினாங்க. அந்த வெற்றி தினத்தை கொண்டாடுற விதமாக தான் இங்கே பார்த்திங்கனாக்கா விக்டரி டே அண்டு தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு சொல்லி ஒரு நாளாக கொண்டாடுறாங்க. இன்றைக்கி இந்த டவுனில் என்ன நடக்கும்னு பார்த்திங்கனாக்கா, இந்த நாட்டோட அதிபர் இந்த டவுனில் மலைக்கு மேலே ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான தேசிய கொடி ஏற்றுவார். ஏற்றிட்டு அந்த மலைக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டு ஒன்று இருக்குது. அந்த கிரவுண்டில் நம்ம மிலிட்டரி சம்மந்தப்பட்ட அணிவகுப்பு, போர் விமானங்கள், அப்புறம் பார்த்திங்கனாக்கா தேசிய கீதம் இசைப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் இந்த போரில் இறந்தவங்களுக்காக இங்கே இருக்கிற ஒரு சர்ச்சில் பார்த்திங்கன்னா ப்ரேயர் பண்ணுவாங்க. இதுதான் இந்த நாளில் இங்கே நடக்கும். இங்கே நடந்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன், பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்கறது தான் பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிகேஷன் ட்ரக். ஏதாவது பேரிடர் அந்த மாதிரி டைமில் சிக்னல் ஏதாவது கட் ஆகுது அப்படின்னாக்கா இந்த ட்ரக்கை வச்சு தான் மற்றவங்க கூட கம்யூனிகேஷன் பண்ணுறது, ஆர்டர்ஸ் கொடுக்குறது எல்லாமே இந்த ட்ரக்கை வச்சு தான் பண்ணுவாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா பேராஷூட் இது புதுசு. போன வருஷம்லாம் இந்த பேராஷூட்டில் குதிக்கிறது கிடையாது. இதுதான் அந்த மீட்டிங் நடக்கிற கிரவுண்டு. நீங்கள் மலைக்கு மேலே பார்க்குறீங்களே, அதுதான் தேசிய கொடி ஏற்ற இடம். இது விமானப்படை. இப்போ நீங்கள் பார்க்குறது ரஃபேல் விமானம், பிரான்ஸ்கிட்டேருந்து வாங்குகிற விமானம் இது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் யாராவது டெரரிஸ்ட் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்கள எப்படி அட்டாக் பண்ணி எப்படி மக்களை ரெஸ்கியூ பண்ணுறாங்க, ப்ளஸ் அவங்கள எப்படி கடத்திட்டு எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்ற இந்த இடத்துல செஞ்சு காட்டுறாங்க. லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த புகையை க்ரியேட் பண்ணுறாங்க. மொத்தம் 2 ஹெலிகாப்டரு அவங்க ரெஸ்கியூ பண்ணுது. மீதி 2 ஹெலிகாப்டர் மேலே இருந்து சர்வேலன்ஸ் பண்ணுறாங்க, வேறு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்காக கிட்டத்தட்ட 3 நாளாக இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் இராணுவம் தான், ரொம்ப பெரிய இராணுவம் கிடையாது. நாட்டோட மக்கள் தொகையை பார்த்திங்கன்னா ஒரு 40 லட்சம் பேர் தான் அப்ராக்சிமேட்டாக. ஆனால் இந்த போர்க்காலத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா இராணுவத்துக்காக சண்டை போட்டிருக்காங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த சர்ச்சில் தான் கடைசியாக ப்ரேயர் பண்ணுவாங்க இறந்தவங்களுக்காக, போரில்